அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் மூலிகை வகுப்பு கிடையாது. வழக்கம் போல் அடுத்த மாதம் நடைபெறும். அடுத்த மாதத்தில் கூட கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் இருப்பதுனால அது முன்னால் எந்த தேதின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்பயும் போல் மூலிகை வகுப்பு நடைபெறும். அடுத்து நம்ம முருங்கையிலேருந்து நம்ம நிறையா தயார் பண்ணிட்டு வரோம். ஏற்கனவே சொன்னபடி முருங்கை பூவிலேருந்து லிங்க செந்தூரம் உயர்ந்த முறையில் தயாரிச்சிட்டு வரோம். அதே போல் முருங்கைக்காயிலிருந்து இந்த வட்டம் லேகியம் போட்டிருக்கோம். அதிகமாக இனிப்பு சுவை இராது. நான் அதிகமாக இனிப்பு போட்டோம்னா ஒரு சில சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு பிடிக்காது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு நரம்பு தளர்ச்சி அதிகமாக வரும், கண் பார்வை குறைபாடு அதிகமாக இருக்கும், ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அதிகமாக இருக்கும். அதுக்காக வேண்டி முருங்கைக்காய், முருங்கைப்பூ சேர்த்து ஒரு லேகியமாகவும், முருங்கைப்பூ சாதிக்காய் சேர்த்து, அதாவது தேன் டானிக்காகவும், மற்றும் குழந்தைகளுக்கு பயன்படும் வகையில் முருங்கை இலை, முருங்கைப்பூ, தேங்காய், கசகசா சேர்த்து ஒரு தீநீர் இறக்குற மாதிரியும் இறக்கியிருக்கோம். அது குழந்தைகளுக்கு நம்ம அந்த முருங்கை இலை, அந்த தீநீர் கொடுக்கும்போது அது ஆரம்பத்திலிருந்தே எந்த நோய் இல்லாமையும் ஆரோக்கியமாகவும் வளரும். அந்த தீநீர் இனிப்பு இருக்காது. நம்ம தேவையான அளவுக்கு தேன் சேர்த்துக்கிடலாம். அப்படி சேர்த்து சாப்பிடும்போது குழந்தைகள் இயற்கையிலே ஆரோக்கியமாக வரும். பெரியவங்களுக்கு நம்ம இந்த முருங்கை இலையிலிருந்து எள்ளுப்பிண்ணாக்கு, பூண்டு மற்றும் ஒரு சில சரக்குகள் சேர்த்து இட்லி பொடி மாதிரியும் தயாரித்து வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க எவ்வளோ நாளும் கேட்டு நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஏன்னா எல்லாமே நம்ம இயற்கை மூலிகை தோட்டத்திலிருந்து, அதாவது எந்த ஒரு மருந்தடிக்காமல் தான் நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். அது மாதிரி முருங்கையிலேருந்து நிறையா மருத்துவமெல்லாம் இருக்குது. அதோடைய வேர்பட்டையும் மருத்துவம் உள்ளது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் முத்தின மரமாக இருக்கணும். அது மாதிரி பெரிய மரம்லாம் இது இன்னொரு காட்டில் நிறையா வச்சுருக்கோம். அந்த காட்டில் உள்ள முத்தின மரத்துலேருந்து, அதாவது இப்போ தண்டு பகுதியிலேருந்து துடைச்சி அதில் நம்ம சாதிக்காயை வச்சிடணும். அந்த சாதிக்காயை வச்சிட்டோம்னா ஒரு 20 நாள் கழித்து அந்த சாதிக்காயை எடுத்து நம்ம அதை பொடி பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஆண்களுக்கு அதிகமான வீரியத்தை தரும். அதனால் நம்ம முருங்கையிலேருந்து நிறையா தயார் பண்ணிட்டு வரோம். தேவைப்படுறவங்க முருங்கைப்பூலேருந்து போட்ட லிங்க செந்தூரம், முருங்கைக்காய், முருங்கைப்பூலேருந்து போட்ட தாது லேகியம், இப்படி கேட்டு நீங்கள் வாங்கிக்கிடலாம். அடுத்து குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றது மாதிரி பப்பாளி எங்களுக்கு இன்னும் பழுக்கெல்லாம் இப்போ தான் காய் பருவத்தில் இருக்குது. பப்பாளியிலேருந்து நிறையா டானிக்காகவும் தீநீராகவும் நிறைய எடுக்க போகிறோம். இது போன்ற வீடியோ நம்ம நிறையா போட்டுக்கிட்டு வரோம்.
நம்முடைய ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னு சொல்லி பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.